அருமை நண்பரா இருக்கபடியான சக்திவேல் அண்ணார் 10 ஆண்டாவது நீ பம்பு ஆடி இன்றுதான் பாக்குறேன். ஆனா விடினு பாத்துதான் இருப்பேன். அப்படி என்ற எண்ணத்தோடு என் மேலே பாசம் வைத்திருக்கபடியான சக்திவேல் அண்ணார் எனக்காக 500 ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். இந்த வாட்சியம்மன் குலத்திலிருந்து எந்த குறையில்லாமல் சுகசேமத்தோடு வாழ வேண்டும் என்று அந்த அம்மனை வேண்டிக் கொள்ள வேண்டும். அதான் நாட்டுக்குப்பத்தை சேர்ந்த பெரியார் டிரைவரா இருக்கபடியான அருமை அண்ணார்கள் அவரும் 10 ஆண்டாவது நீ பம்பு ஆடி அப்படின்றாரு. அருமை அண்ணா அவர்கள் ஏழுமலை அதான் டிரைவர் ஏழுமலை அண்ணா போனார். எனக்காக புத்தூர் நன்கொடை வழங்கியுள்ளார். அம்மன் குலத்திலிருந்து ஒரு காணி குடிக்க அருகாணி மலபலம் வந்து சாமிக்கு சபைக்கு வணக்கம். பதியாக மன்னவர் கூப்பிட்டிருக்கிற மன்னவர் தான் உங்கள் மனைவி வந்திருக்கிறதா சொன்னங்க. உட்காருங்க. ஏவி ஆகிய நீலாவதி வர சொன்னே உன் முன்னாடியாது அப்புறம் என்ன கண்டவும் முன்னாடியா இல்லங்க கேட்டங்க. நீ எப்படி வந்துடுதா சரி உட்காருங்க. एक दो की तेपंगरांगे एक दो இதெல்லாம் வந்து தெலுங்கு பாட்டு மங்கராஜா. பரவாயில்ல ஹிந்தி பாட்டு தேவைப்படுமா? எனக்கு ஏதோ பாட்டு பார்க்கலாம். சொல்லட்டுமா? அனுப்பு. எங்க அத்தான பத்தியா மாமா பத்தியா மச்சன பத்தியா மயிலான பார்த்தேன். இருக்கு ஒரு நாள் எத்தனை பேர் போய் பாக்கி சாமி பார்த்தா கோயில பார்த்தா குடிச்சார பார்த்தேன். என் கணவரை முகத்தை பார்த்தால் எப்படி இருக்கிறது? போக்குலக்குது. எங்க போற? காலையில வீட்டுக்கு போகல காசு கொடுத்தா போய் வரத்தடி போய் வரத்த. உங்க வீட்டுக்காரு குளிர் ஒண்ணு பண்ணாதுமா. இந்த ஊரு படி பூரா கட்டின்னு போய் வரத்த. போயிட்டு வரண்டா போடிங்க வாத்த. ஆமா நீங்க காவல் ஆயிட்டானே. ஆமாங்க கிச்சன் ஆட்லாம் பண்ணி இருக்கு. நான் ஒண்ணு பண்ணுங்க. நான் மட்டும் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு காதல் கேக்குது. ஓஹோ ஏ மன்னவா அடியே பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்ல தெரியாது. அப்ப இருக்கிறவங்க உனக்கு பொண்ணாது அடிய பொண்டாட்டின்னு சொல்லலாம். சொல்லக்கூடாது. அடியா எப்பா சரி உட்காரு. அது சரி. நீங்கள் அந்த மான குணசீலா நம்ம பொண்டாட்டியானாக்கா அப்ப நீ 1.5 முடிச்சு நான் 1.5 முடிச்சா? இல்லங்க ஒரு நிலம் இருக்குது நம்ம நிலம் கேக்குறேன்ல. ஒரு வீடுக்கு நம்ம வீடுன்னு கேக்குறேன்ல. ஆமா ஒரு அதாவது சொத்து தொகருக்கு நம்ம சொத்து தொகர்னு கேக்குறல. பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டின்னு கேட்க கூடாதா? பரவாயில்ல. அத போல கேளு மற்ற கழிப்பு விட்டுருவாங்க. உங்கள் பாலார இந்த மலர் நானே இந்த பவையால பணி செய்ய நானே உங்கள் பாலார இந்த மலர் நானே இந்த மலர் நானே
என்ன நீலாவதி சொல்லுங்க. சூழ்ச்சி வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம். என்ன அது என்பாரே வாரி என்பவர் கொடி மல்லே வாரி திகட்டான செங்கரி மேவாரி சொல்லுங்க. வாரி வாரி அழகுள்ள நீலாவதியே வாரி அழகுள்ள நீலாவதியே வாரி அருவோடு ஓடி என்ற பாதா தேடிய படித்ததாலே ஆமா சுகமாக வாழ என்று ஆசீர்வாதம். ஆனது சந்தோஷங்க. ஒரு விஷயமாச்சு கேட்கலாமா? தாராளமாக காசி கேக்குறதா வீட்டுக்கார ஏங்க கேக்குறதா தடையில்லாமல் கேட்கலாம். பயப்பட நம்ம ஊர்ல ஒண்ணு திருடங்க பாரு கிடையாது. ஆம்பளை நான் பயப்பட மாட்டேங்க. நான் கேக்குறேன் கேள்வி என்னவா இந்த தேசம் எல்லாம் போற்றுகின்ற இல்லாமல் தாதிமார்களை விடுத்து சபைக்கின் முன்பாக அழைத்த சமாச்சாரம் என்ன அடியன் ஆசைக்கு செய்தாலே தெரியுமா எதுக்கு ஆம்பளை அது இதுன்னு காபரா பண்ணி பேசாத. நான் சொல்றேன் பாரு, உங்கள் உள்ளத்தில் இருக்கும் இந்த கண்ணம் ஐயா உள்ளத்தில் இருக்கும் இந்த கள்ளம் இல்ல சரிதானே சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. ஏன் கூப்பிட்ட? என்னத்துக்கு கூப்பிட்ட? விவரம் தெரியாது. தெரியாது. பெண்ணு இதோ இருக்குது விஷமா நிலத்தில் அமர்ந்து அமர்ந்து சந்தோஷமாகவே வார்த்தலாடலாம் என்று நினைத்து இதுதானே
டேய் நாங்களாம் யார் தெரியுமா? யாரு? இந்த கிராமத்துல குடிக்கிற மக்கள். குடிக்கிற மக்களா? குடியானமார்களா? குடியான அப்படி சொல்ல. என்னடா வச்சுக்கிறாங்க? எள்ளு வேறையா? எள்ளு வேறையா? எங்க நாத்து உள்ளான்னுங்கிற எங்க கைது கடையை விட்டுருவா? டாய் திடு திடீர்னு பயம் காட்டாத. அந்த பக்கமா திரும்ப மகாராஜா இருந்தா நம்ம நாட்டிலே குடியான மகளை வந்து கொலை சொல்லு சொல்லு. திரும்பிடா அந்த பக்கம். என்ன புறப்பாடு? என் அறியாமல் டாய் ஐயோ குடிக்கிற மக்களா? மகாராஜா டாய் அவரை குடியா மாறில தெரியும். இப்படி போ. டாய் என்ன புறப்பாடு? மல்லாட்ட போட்ட மல்லாட்ட வேலையில அலாட பையனை வாங்கியாந்து எல்லாம் வறுத்து போட்டான். டாய் அந்த பக்கமா போ. அப்படியே போறதா? மறுத்து போட்டாங்க அந்த மொழியா? அதனால் வறுத்து போட்டியோ உனக்கு வாய்தா படத்தை சொல்ல மாட்டேன். வாய்தா படத்தை கட்டிதான். டாய் ரவியோ உன் குறைய போய் சொல்லு. சிவாஜிமே கட்டி போச்சு. நீ ஆட்டின ஆட்டு அவர் ஆசிரியமா ஆடுதிருவியா? நாடு சிவாஜிமே ஆடுது. என்னை தூக்கி கொண்டு அங்க கடாச்சிட்டான். நிதானமா பேசு. ஆட்டாரு ஆட்டினா அது என்ன டாய் ரவியோ டாய் காலையில காசு உங்ககிட்ட தான் வாங்கணும். இந்த பக்கம் திரும்பி பேச அங்கேயும் நான் பேசுறேன். சொல்லு. என்னடா கட்டப்ப கண்ற முளமடையா? விவசாய ஆபீசர் இவனை போட்டிருக்கலாம். ஒண்ணும் தெரியாதுல போட்டு ஓல் படிச்சாங்க. நாங்க அப்ப முளமடையா வந்தது என்ன ஆச்சு? 305 பீடி வாங்கி அர்ச்சா நாத்து விட்டு அப்படி சொல்லி மறுபடியும் முளப்பு அது என்ன ஆச்சு? அதனால வரி தள்ள சொல்றியா? என்னடா உனக்கு தள்ளி விடுனாக்கா கிட்டவா மாட கிட்ட தள்ளி விடுனாக்கா நான் என்ன கேள்வி பண்றாளா? தள்ளி தள்ளி விடு வரீங்க வரீங்க அப்படி சொல்லி மாத தள்ளி விடு சொல்லிட்டா போ போ போ. வாயில போன தள்ளி விட்டோம் போ போடா. மகாராஜா டாய் போடா. டாய் வரவே வேணா போய் போடா. மகாராஜா இந்த ஊர்ல அண்ணா தம்பிங்க நாங்க 2 பேருங்க. பரவாயில்ல அண்ணன் தம்பி சொல்றான். எங்க அண்ணன் தேக்கிற பாரு வெள்ள விளையாட்டு வந்தான். எங்க அப்பா சம்பாதிச்ச பொருள் 2 துண்டு வீடு அரைக்காணி நிலம், ஒரு பசுமாடு, ஒரு கிணறு. இதான் எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சாரு. எனக்கு எங்க அண்ணன் தகராறு வந்தது. 2 துண்டு வீட்டுல எனக்கு ஒரு தூரம் அவனுக்கு ஒரு தூரம். எதை இருக்கிறத பிரிச்சு விட்டாங்க. அரைக்காணி நிலத்துல அவனுக்காகாணி எனக்காகாணி. ஒரு கிணறு நடுவுல தனியை போட்டு அவனை மேற்கொண்டு கிழக்கான ஒரே பசுமாடு. ஒருத்தங்கிட்ட கொடுத்தா துரோகம் சொல்லி பசுமாட்டை கொண்டு வந்து குறுக்கல்ல கோடை போட்டு மூஞ்ச பக்கம் அவனுக்கு விட்டானே எனக்கு சூத்த பக்கம் விட்டான். அவன் பார்த்து எவனும் அனுபவிக்கிறா இல்ல? தப்பே கிடையாது. 2 தூரத்து வீட்டுல எனக்கு ஒரு தூரம் சொந்தம் தானே. என் வீட்டுல மூட்டு பிடிச்சிக்குது. நான் வச்சு எரி வைக்கிறேன். நீங்க ஒத்துமை அவ்வளவு ஒத்துமை ஏன் முன்ன வைக்கிறேன் அவன் பிரிச்சாது. அதை விட்டுது ஒரு கிணறு நடுவுல தடி போட்டு அவனை மேற்கல கிழக்கத்தான விட்டாங்க. என் மாதிரி ஒன்னும் தெரியல. எனக்கு வெளிக்கு இடம் இல்ல. என் பாகத்துல போய் வெளிக்கு இருக்கிறேன். இவன் ஏன் பாக்கணும்? இதெல்லாம் ராஜா கிட்ட வந்து இதை விட்டுருங்க. இருந்து ஒரு பசுமாடு குறுக்கல கோடப்பட்டு அவன் மூஞ்ச பக்கம் சுத்த பக்கம் விட்டாங்க. அவன் பழக்க என்ன தேவனும் தவிடு வைப்பான், பில்லு வைப்பான். என் பழக்கம் ஜாடி கறப்போம், பால் கறப்போம், ஜாடி எடுத்துக்குவேன். ஒரு நாள் தவிடு வைக்காத விட்டா பால் குறையுதுக்கு பஞ்சாயத்து.
ஒப்பனு கேட்க வேண்டியதானே என் பாகத்துல வந்து நாங்க எனக்கு பால் குறையுதுங்க. நீ வச்சுனே இருக்க மாதிரி நான் கம்மினே இருக்கேன். அது சரி இது விட்டுருங்க. இருந்து அதாவது அரக்காணி ஆளுக்காக ஆடி விட்டாங்க. எனக்கு பயிர் வைக்க தெரியாது. போய் கிராம சேவரை கேட்டேன். கிராம ஆபீசரை என்னங்க பயிர் வைக்கலான்னு எங்கன்னா போய் வாய வைடான்னு வாழை பயிருங்க. நான் எப்படி வச்சேன்? ஐயா வாழை வாழை செவ்வாழை இந்த ஏழை பயிர் வச்ச ராஜரே மகாராஜரே ஐயா வாழை செவ்வாழை இந்த ஏழை பயிர் வச்ச ராஜரே பயிர் வச்சங்க. நல்லாதான் துளுத்து வந்தது. 2 இலை விட்ட உடனே பூச்சி ஆரம்பிச்சது. அதுக்கு என்ன தீனி வைக்கலான்னு கேட்டேன். அம்மோனிய வைடா திரும்பிடுனாரு. நான் என்ன செய்தேன்? அண்டா குண்டாவ வச்சு அம்மோனியா வாங்கி வச்சேன். அரகரா சொந்தமா சிவ சிவா நான் அண்டா குண்டாவ வச்சு அம்மோனியா வாங்கி வச்சேன். அரகரா சுத்தமா சிவ சிவா அண்டா குண்டாவ வச்சு அம்மோனியா வாங்கி வச்சேன். அரகரா சுத்தமா சிவ சிவா அவர் பேச்சு கேட்டு அம்மோனி வாங்கி வச்சுங்க. நல்லாதான் துளுத்து வந்தது. அப்படி இப்படி மீனா போய்க்கினாவே தேடி வந்துருது. கொலை தள்ளுற சமயங்க கண்ணாடி எல்லாம் வந்து மறுத்துதுங்க. கண்ணாடியால அதுக்கு என்ன தீனி வைக்கலான்னு கேட்டேன். தாம்பளை சைடா பக்குன்னு கொலை வருன்னாரு. நான் என்ன செய்தேன்? ஆனா கம்பெனி ஆட்டி ஒண்ணு இல்லைங்க. நான் வச்ச தீனிங்க. ஆனா கம்பெனி ஒண்ணு இல்லைங்க. வச்ச தீனிங்க என்னடா ஏப்பா கக்கத்துல கம்பெனி ஆட்டி நகைய வச்சு காம்பளை வாங்கி வச்சேன். தங்கரா என்ன உண்டு எங்க அண்ணன் வேறையா பொங்கலா கம்பெனி ஆட்டி நகைய வச்சு காம்பளை வாங்கி வச்சேன். தங்கரா என்ன உண்டு எங்க அண்ணன் வேறையா எங்க ஊர்ல இருந்தாங்க அர்த்தமே கம்மியாட்டி அவங்க போட்டுருந்தாங்க சாதா ஓலை. அதை அடு வாங்கி வச்சு தீனி வச்சுங்க. நல்லாதான் இருந்து காட்டுல மிருகெல்லாம் உடனே என் பயிர்களை அழிச்சு விட்டுது. அதனால பார்த்து ஏதாவது தள்ளி விடுங்க. இந்த சேவை பண்றாரு தள்ளி விடுவாரு முடி வெட்டுறாரு சேவை பண்றாரு இல்லைங்க வரியை தள்ளி விடுங்க. அப்படி சொல்லி தோழியா குடியாரங்களே எப்ப மிருகம் எல்லாம் அழிச்சதோ அடிச்சதோ இந்த வருடம் வாய்தா பணம் சுத்தமா தள்ளி சுத்தமா விட்டோம். மொட்டையா தள்ளிட்டியா? கரெக்டா தள்ளி விட்டோம். சரி வரட்டுமா? இல்ல சாப்பிட்டு போயா நாய் ஆ? இங்க வா மீன மூட்டை போய் இதை கேக்குறியா? ஆனா பயிர் வச்சு நஷ்டமா போய் வியாபாரம் பண்ணி சாப்பிடலான்னு இது என்ன தற்கால நாகரிகா பாருங்க. என்ன நாகரிகா பேர் வியாபாரம் ஊர்ல பிச்சு வந்துருச்சுங்க. என்ன பிச்சு எவ்வளவு லாபம்? இதை கேட்டா நீ கூட இறங்கி வந்து வேலைக்கு என்ன வியாபாரம் பண்ணி விட்டு வியாபாரம். ஒரு கொள்ள குட்டிக்கு புடிச்சு கம்மியா தருங்க. எனக்கு நல்ல குட்டி கொடுக்குறாராம் போயிட்டு போயிட்டு என்னங்க நான் உடனே காலகம் செல்ல வேண்டும். ஏன் எதற்கு குடிமக்கள் எல்லாம் ஓடி வந்து இழக்கூடிய பயிர்கள் ஆமா அதம் செய்யலாம் மிருகம். ஆமா அதனால் நான் காலகம் சென்று வருகிறேன். இளநமாய் கிரகத்தில் அப்படியே ஆகட்டும். மந்திரி அவன் இடம்பெற்று நடந்தோம். போகிறது. அதை என்ன செய்ய போறேன்னு தெரியுமா? அதை வேட்டையாட வேண்டும். வேட்டையாடுவோம் Oh
வேட்டையாடி விட்டோம். உண்மைதான். அதோ, 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 அதோ பாருங்க, அதோ பாருங்க, அதோ பாருங்க. டேய், வர, முன்னு டேய், ஓகே. ஆயா, ஐயோ. டேய், வாயிலுக்கான ஜீவனாயிருந்தாலும் அந்த குரங்கானது அது பிள்ளையை சுமர்ந்து இந்த கலையை மரத்தில் இருந்து அந்த மரத்துக்கு தாண்டுது, அந்த மரத்தில் இருந்து இந்த மரத்துக்கு தாண்டுது. ஆடாடா, அப்பேற்பட்ட வாயிருக்கான ஜீவத்துக்கே குழந்திருக்கு. வானர் என்று சொல்ல முடியாத குரங்கு தன் குழந்தையை சுமந்து கொண்டு போகிறது. நமக்கு ஒரு குழந்தை கிடையாது. நமக்கு குழந்தை இல்லையே. நான் என்ன சொல்றேன், நான் என்ன செய்வேன்? இங்கே வசனப்படுவதை விட தன் மனைவிடத்தை சென்று இதை சொல்லலாம். உண்மைதான். ஆமா, போகலாமா? போகலாம். பெண்ணே, நீராவதி. ஜாய், நாடகம் சென்றீங்க. வேட்டைகள் ஆடும் போது ஆமா, அங்கிருக்காத வாயிருக்காத ஜீவமானது வானர குரங்குகள் ஆமா, அதாவது பிள்ளையை தூக்கி கொண்டு அணைத்துக் கொண்டு போகிறது. ஆனாடா, உனக்கும் எனக்கும் ஒரு பிள்ளை இல்லையே, கடவுள் என்ன செயல். செய்வேன்? இன்னும் என்ன இருக்குது பார்க்கலாம். சரியாகட்டும். அப்படி ஆகட்டும். இந்த நாடகருக்கு 2 விதமா எழுதிருக்காங்க. குரங்க பார்த்து காசி மன்னன், அதாவது குழந்தை இருந்து, அதாவது வானருக்கு குழந்தை இருக்கே, நமக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அதன் பிறகு ஈசனை வேண்டி குழந்தை பிறந்ததா ஒரு நாடகம். இன்னொரு நாடகம் கையில கண்ணி வந்து இவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு சாப்பிட வரும்போது சாப்பிடாத போனதால அது, அதாவது அதன் பிறகு ஈஸ்வரன் வேண்டி அது ஒரு நாடகம். 2 விதமா எழுதிருக்காங்க இந்த நாடகம். சில இடத்துல ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்கு. அதாவது இங்க இருக்குதா வைப்பூர், அங்கெல்லாம் போனா அந்த குரங்கு வச்சு ஆனதை ஏத்துக்குவாங்க. அப்படி பல விதமா இருக்கு. ஆனா நம்ம 2 வச்சு எழுதும். காசி மன்னனாகப்பட்டவன் 2 வச்சு ஆடும். எழுதணுமா? காசி மன்னனாகப்பட்டவன் சொல்ற குரங்கை பார்த்து விட்டு வந்து தன் மனைவியை சொல்லிக் கொண்டிருக்கிற சமயம் கைலாயத்தில வாழப்படியான கையில கண்ணிகள் பூலோகத்துல வந்து வந்தவனை வேடிக்கை பார்க்க எண்ணத்தோடு கையில கண்ணி தப்பா